இப்போ ரீசெண்டா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அவரோட பேர் வந்து சி.வி. சண்முகம். அவங்க வந்து எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க தெரியுங்களா? திமுகவுல வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இல்ல, அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதுக்காக நடத்தின போராட்டத்துல பெண்களை வந்து மட்டமா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து கனவு காண சொன்னாரு, ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாருல, அதை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னோட கனவு வந்து நயன்தாரா, சோ நயன்தாரா அவர்களை வந்து நீங்க எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசியிருக்காரு. இதுதான் வந்து சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இவரு இப்பதான் இந்த மாதிரியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்புல அப்பயும் அவர் வந்து நயன்தாரா அவங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, நாட்டுல வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நயன்தாராவுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படிங்கறதுலதான் வந்து கவலையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே வந்து அதிகாரம் இல்ல. ஆனா ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசினது அப்போ வந்து ரொம்பவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்பவும் அவரு அதே ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காரு.